Hello friends, welcome to my anime channel Star Army. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Soul and 2ல சீசன் 1ல எபிசோட் 96 தான். சோ நீங்க நம்ம சேனல் புதுசா இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட் போட்டிருப்பேன். செக் பண்ணிட்டு இது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். பை தி வே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட. போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. சன்முன் எம்பையர்ல இருக்கிற ஒரு வெப்பன் ஸ்டோரேஜ் நம்ம ஹீரோ பாம்பு வச்சு வெடிக்க விட்டுருப்பான். ஆனா அதனால இந்த கிங் கடுப்பாயிட்டு இவங்க அப்பாவே போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பான். ஆனா அது எந்த அளவுக்கு உண்மையா மாறிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தா இந்த பக்கம் பேட்டில் பாத்துக்க வந்த எல்லாரையுமே ஒரு பாய்சன் கேஸை வச்சு அவங்க மாசி சொல் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு லாக் பண்ணிருப்பான். ஆனா அதே நேரத்துல நம்ம ஷெர்குன் டேங்க்லானும் என்னன்னா ஒரு காட்டுக்குள்ள மாட்டிருப்பாங்க. குழப்பமான விஷயம் என்னன்னா அங்க இருக்கிற கேஸ் இவங்களை ஒரே இடத்துல சுத்தல விட்டுருக்கு. சோ இதுக்கப்புறம் என்ன ஆக போறதுங்கிறத இன்னைக்கான எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. கிங் பழத்தாக்கல நம்ம ஹீரோ எல்லாருமே வந்து நின்று பாத்துட்டு இருக்கோம். ஆமா என்ன மாதிரியான இடம் இது அப்படின்னு ஹீரோன் கேட்கவும், இது நம்மளோட ஆன்சிஸ்டரான டேங்க்ஸனால உருவாக்கப்பட்ட இடம் தான். சோ இந்த இடத்துல அவர் ஐஸ் அண்ட் ஃபயர் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான ட்ராப் உருவாக்கி இருக்காரு. சோ யாரெல்லாம் லவ்வோட இருக்க முடியுதோ அவங்களால இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படிதான் புராணமும் சொல்லுது. ஏன்னா டேங்க்ஸ்ங்கிற இந்த இடத்துல பயங்கரமான ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்காரு. சோ அந்த நேரத்துல அவருக்கு அந்த லவ் தான் ஹெல்ப் பண்ணிருக்கான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இந்த இடம் உண்மையாவே ஆபத்தானதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா ஷியோ அந்த நேரத்துல தண்ணியில ஏதோ பண்ணிட்டா. சோ அந்த இடத்துல ஏதோ சுழல் மாதிரி வரவும் எல்லாரும் கவனமா இருங்கன்னு ஹீரோ கத்துறான். ஆனா இந்த சூழலை எப்படியா தாக்கு பிடிச்சிடலாம் அப்படின்னு இவங்க நினைச்சா அந்த சூழல் என்னன்னா இவங்க எல்லாருமே உள்ள இழுத்துருது. இந்த பிரபஞ்சத்துல உண்மையானது லவ் தான். சோ அது இப்ப இங்க இருந்தா மட்டும்தான் இவங்களால தப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கும். இப்ப சீன் கட் ஆயிட்டு சன்முன் என் பேரை காட்டுறாங்க. 那边有什么发现？ எந்திரி உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு ஹீரோ கேட்கவும், ஆமா மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு ஹீரோன் கேக்குறா. காட் ஆஃப் லவ் சாகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த உருவாக்கி இருக்காரு. அப்படி இந்த இடத்துல நிறைய கடவுள் இருக்கிறனால ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. கவனமா இரு அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நீங்க ஒரு ஆழமான தேர்வுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லுது. இந்த பாலத்து வழியா தான் நம்ம நடக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அது தேவை இருக்காதான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவளோட விங்ஸை விரிச்சு பறக்க பார்த்தா அவளால முடியல. அப்படியே நம்ம ஹீரோவாலுமே அதை செய்ய முடியல. இந்த இடத்துல பறக்க முடியாதுன்னு ரெண்டு பேருக்குமே புரிஞ்சிருது. சோ இந்த இடத்துல அந்த காட் சொன்ன மாதிரி தான் நடந்துக்கணும், அவரை கோவப்படுத்திட கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூட்டு போறான். போச்சுரா நம்மளால திரும்ப போக முடியாது. சோ இந்த இடத்துல நீ கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோ சரியா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஆப்போசிட்ல யாரோ வர மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்கவும் நம்மளோட வாங் கொயர் அங்க வரா. சோ என்னடா நடக்குதுன்னு இவங்களுக்கே ஆச்சரியமா இருக்கவும், சரி அப்படின்னா இதுக்கு மேல நம்மளால வெளியே போக வழியே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லவும், எனக்கான எதிரியை நான் தோக்கடிச்சு முன்னாடி போவேன் அப்படின்னு கொயர் சண்டைக்கு ரெடி ஆகிறா. நான் நினைக்கிறது சரினா நம்மள யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு போக வழி கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருந்தா. சரி நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட மோத வாங்க அப்படின்னு வாங் கொயர் கூப்பிடுறா. டோங்கர் ஆல்ரெடி உங்ககிட்ட பேட்டில் பண்ணிட்டா. சோ இந்த டைம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நீ என் கூட நேருக்கு நேர் சண்டை போடணும் அப்படின்னு கொயர் கேக்குறா. அதுவா பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நீ உன்னோட வாழ்றதுக்கான வாய்ப்பை லாஸ் பண்ணிடாத அப்படின்னு கொயர் சொல்றா. 冰皇战绩，光之女神不强，他虽然行动不便，却还是能小压我一筹。地剑，荡然无血，天梦领域。 இவனால எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு வாங்கோயர் பார்த்துட்டு அவளோட டிராகன் பவரை வச்சு இலூஷன் எல்லாம் கேன்சல் பண்ணி விடுறா. இதனால நம்ம ஸ்கை ட்ரீம் டொக்கா மாட்டிக்கவும் இவ விடவே கூடாதுன்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. 绕体青龙。 சரி முடிஞ்சு அப்படின்னு ஹீரோ சொன்னா, ஏன் என்னாச்சு அப்படின்னு கொயர் கேட்கறா. என்னோட ஹெவன்லி ட்ரீம் டொமைனை உன்னோட டிராகனால தோக்கடிக்க முடியாது. ஸோ அதை நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தேன்னா உன்னோட எனர்ஜியும் பேரும் என்னோட எனர்ஜியும் பேரும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நீ எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு கொயர் கத்துறா. சரி வீடு வேணா மேட்ச் டிராவா வச்சுக்கலாம், அவ பேட்டில் பண்ணாம இருக்கா. ஸோ அவதான் வின்னரா இதுல முடிவா அப்படின்னு ஹீரோ சொல்லவும், என்னதான் உன்னோட பிரச்சனை, நீ எனக்கு விட்டு தரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு கொயர் கத்தப்போம். ஏய் நாங்க ரெண்டு பேரும் உன்னோட எதிரிகள் இல்ல, நம்ம டீம்மேட் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், ஹீரோமே ஹீரோயினை கூப்பிட்டுட்டு என் கூட நீ எங்க வேணாலும் வருவியா அப்படின்னு கேட்கவும், ஓகேன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அதே நேரத்துல ஹீரோவுமே தோத்துட்டாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லுது. அப்படியே வாங்க கொயருக்கான அடுத்த லெவலில் இப்ப ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்லிட்டு இப்ப வாங்க கொயரை மட்டும் போக சொல்லப்போம்.
கேங்க இங்க வந்திருந்த எல்லாரையுமே நாங்க பிடிச்சு இப்போ ஜெயில போட்டோம் அப்படின்னு ஒரு சொல்லி சொல்லவும், சரி அவனுக்கு எல்லாரையுமே எனக்கு கீழே சரண்டர் ஆக சொன்னு நீ போய் சொல்லிரு அப்படின்னு இந்த கிங் சொல்லிட்டு இருக்கவும், ஆனா இவங்களை காப்பாத்துறதுக்கு யாராவது அவங்க கிளான்ல இருந்தோ இல்லைன்னா அவங்களோட ஸ்கூல்ல இருந்தோ வந்தா அவங்க எப்படியும் நம்ம கிட்ட மாட்டிப்பாங்கல்ல அப்படின்னு ஜூசி சொல்லிட்டு இருக்கவும், அந்த ஹியூமனாய்ட் சோல் கைடு என்ன ஆச்சு அப்படின்னு கிங் கேட்கறான். அதை நாங்க டெஸ்ட் பண்ற நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சிங் சொல்லிட்டு இருக்கவும், சரி நம்மளோட ரிசோர்ஸ் இப்ப 3/1 தான் அழிஞ்சிருக்கு. சோ மிச்சம் இருக்கிறத வச்சு ஒரு மாசத்துக்குள்ள நீங்க எனக்கு தேவையான எல்லாத்தையும் உருவாக்கிடுங்க. அப்படியே இந்த டைம் எந்த ஒரு தப்பையும் நான் பாத்துட கூடாது அப்படின்னு கிங் மிரட்டவும், இவங்க 2 பேருமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப நான் ஒரு சோல் கைடிங் கான்டெஸ்ட் பார்த்தேன். அதுல ஒரு பையன் ஹியூமனாய்டு சூட் ஒன்னு கிரியேட் பண்ணா அப்படின்னு இந்த ஸ்டார் மாஸ்டர் சொல்லுவோம். அப்படின்னா அவன் தான் எங்க கிட்ட இருந்து அதை திருடி இருக்கணும் அப்படின்னு சிங் கடுப்பாயிட்டு இருந்தா, அவன் உண்மையான அடையாளத்தையும் மறைச்சிட்டான் அப்படின்னு ஸ்டார் மாஸ்டர் சொல்றாரு. கிங் உண்மையாவே அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சிங் கத்தவும், ஒரு காலத்துல அவன் மிண்டே ஹால்ல தான் படிச்சான், அங்க வெடிப்புக்கும் அவன் தான் காரணமா இருந்தான், அவங்களோட மார்சி சொல் கூட ஸ்பிரிட் ஐ அப்படின்னு இந்த கிங் சொன்னா, ஆயுகாவா சிங் கத்துறாரு. ஆனா இந்த கிங்குமே அதே நேரத்துல நம்ம ஹீரோவை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அதே நேரத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா ஏதோ குதிரையில போயிட்டு இருக்கான். நீங்க பாருங்கடா நேத்து நடந்த வெடிப்பு பெருசா தான் இருக்கு, சோ நம்ம தான் அதை பத்தி ரிசர்ச் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஒயிட் டைகர் மாஸ்டர் இங்க பேசிட்டு போயிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு, டியூக் டெங் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கான். அப்படியே இவனுங்க எல்லாம் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும், உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் ஆரம்பிச்சிருச்சு. சோ ஒயிட் டைகர் டியூக் சொல்றத நீங்க கேட்டு நடந்துக்கணும். சன்மூன் எம்பையர் இப்போ அட்டாக் பண்ண போறாங்க, நீங்க தான் அவரை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். ஒருவேளை இதுல நீங்க தோத்துட்டீங்கன்னா கண்டிப்பா செத்து போயிருவீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லவும், இது நான் சாகாம இருக்கேன் இவனை காப்பாத்தணுமா அப்படின்னு ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்கவும், இந்த இடம் ரொம்ப குறுகலா இருக்கு, சோ சன்மூன் எம்பையர் இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அது நம்மளுக்கு தான் பெரிய ஆபத்தா இருக்கும் அப்படின்னு ஹீரோன்னு சொன்னா, ஹீரோக்கு இப்பதான் புரியுது. சோ ரிலாக்ஸ் ஆயிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல அவருக்கு பாதுகாப்பா 4 ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருந்தா அவனுக்கு ஏதோ தப்பா ஃபீல் ஆகுது. சோ என்னடா அது அப்படின்னு மேல பார்த்தா சன்மூன் எம்பையர்ல ஒரு கேமரா மாதிரின்னு சொல்லலாம், அது மேல பறந்துட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல ஹீரோ ஏதோ ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம், நம்மளால எப்படி அந்த ஒயிட் டைகர் டியூக்க காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சு இவங்க 2 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு பார்க்கவும், ஹீரோமே டேகூபின் இங்க இருக்கானான்னு சொல்லிட்டு நோட் பண்ணிடுறான். அப்படியே அந்த கொயர் எப்படி போன டெஸ்ட்ல இவங்க கூட வந்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் வந்திருப்பாங்களோ அப்படின்னு ஹீரோ ஒரு குழப்பத்துல இருக்கவும், இந்த டேகூபினுமே அப்படிதான் நினைக்கிறேன், ஏன்னா இது அவங்க அப்பாவோட சம்மந்தப்பட்டது, சோ அவங்க கூட நான் கை கோத்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கவும், ஹீரோவுமே தெளிவா அவன்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா வாங்க கூட எல்லாம் நான் கை கோத்திருக்க மாட்டேன் ஹீரோ சொல்லவோ, நாம இப்ப எல்லாருமே ஒரே ஸ்டேஜ்ல தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், இவனுமே என்ன கடுப்பா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த ஒரு டைம் ஏத்துக்கிறான். சரி அப்ப நீ ஏத்துக்கிட்டேன்னு நாங்க நம்புறோம், அப்படியே மேல பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், மேல நிறைய பறந்துட்டு இருக்குன்னு டேகூபினுமே நோட் பண்ணிடுறான். சோ இதை எப்படியாவது எங்க அப்பாவுக்கும் சொல்லுங்க அப்படின்னு டேகூபின் சொல்லவும், அவருமே அதை நோட் பண்ணிட்டு ஹீரோவை திரும்பி பாக்குறாரு. மாஸ்டர் எங்க இருக்கிறது ஒரு சப்போர்ட்டிங் மாசி சொல், சோ மேல நம்மள கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னு உங்ககிட்ட காட்டணும் தான் இந்த மாதிரி பண்ணேன், சோ நாம இப்ப நம்மளோட இடத்துக்கு போறதுதான் நல்லது அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நீ என்ன சொல்ற அப்படின்னு இவர் கேக்குறாரு. ஆமாப்பா அவன் சொல்றது உண்மைதான், அவன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி உங்களால 1000 மீட்டருக்கு என்ன இருக்குன்னு பார்க்க முடியும் அப்படின்னு டேகூபின் சொல்லவும், இவருமே சரின்னு ஹீரோவை காட்ட சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒண்ணு சன்மூன் எம்பையர் கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அப்பனா சரி நம்மளோட இடத்துக்கு நம்ம திரும்பி போறோம் அப்படின்னு இவருமே கட்டளை கொடுக்குறாரு. சோ இப்ப இங்க இருக்கிற சோல்ஜர்ஸுமே சரி திரும்பி போலாம் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு திரும்பி போகிறாங்க. நம்மளோட அட்டாக்ஸ் அவங்களோட அட்டாக்ஸை கொஞ்ச நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்னு டேகூபின் பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது guys. எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ எபிசோட்ல என்னெல்லாம் பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா எபிசோட பொறுத்த வரைக்கும் அதே காட்டுக்குள்ள தான் ஹீரோ இன்னும் மாட்டிட்டு இருக்கான். ஆனா அந்த கார்டுல யாரோ லவ் கார்டுன்னு ஒருத்தர் ஏதோ ஒரு கொஸ்ட அங்க வரவங்களுக்கு எல்லாம் நடத்திட்டு இருப்பாராம். அது ஒரு ட்ராப் தான், அதுல இவங்க மாட்டிருக்காங்க. சோ அந்த கொஸ்ட்ல ஜெயிக்கணும்னா யாருக்கெல்லாம் நல்ல மனசும் உண்மையான லவ் இருக்கோ அவங்களால மட்டும் தான் ஜெயிக்க முடியுமா. சோ அதனாலதான் வாங் கொயர் கிட்ட ஹீரோ மேட்ச் டிரா ஆக்கிட்டு நாங்களே தோல்வி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிச்சிருப்பான். ஆனா அது ஹீரோக்கு இன்னொரு கொஸ்ட் தந்திருக்கும், என்னன்னா ஹீரோட அப்பாவை இப்ப காப்பாத்தணும். சோ ஹீரோக்கு கண்டிப்பா அது பிடிக்காதுதான், இருந்தாலும் நம்ம ஹீரோனை காப்பாத்துறதுக்காக ஹீரோ அதை ஏத்துக்கிட்டான். ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா சன்மூன் எம்பையர் திரும்பவும் இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. அவங்க இந்த டைம் நம்ம ஹீரோட அப்பா எந்த இடத்துல தளபதியா இருக்காங்களோ அந்த இடத்த அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க போல. சோ ஹீரோட டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை காப்பாத்தணும். சோ அதுக்காக ஹீரோ இனிமே ட்ரை பண்ணணும், அப்படின்னா வின் பண்ணி வெளியே போக முடியும். சோ என்னெல்லாம் நடக்க போறதுங்கிறத நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.